சமத்துவம் பெறுதல். இந்த பாடத்துக்கான லைன் பை லைன் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பாடம் 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் சிவிக்ஸில் இருக்குது. டோட்டலாக 52 கொஷின்ஸ் இருக்குது. மற்றவர்களை பற்றி எதிர்மறையான அல்லது தாழ்வான முறையில் கருதுவது முன்முடிவு அல்லது பாரபட்சம். மக்கள் தவறான நம்பிக்கைகளையும் கருத்துகளையும் கொண்டிருக்கும் போது ஏற்படுவது பாரபட்சம். பாரபட்சம் உருவாவதற்கு பொதுவான சமூக காரணிகள் எவை? சமூகமயமாக்கல், நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை, பொருளாதார பயன்கள், சர்வாதிகார ஆளுமை, இனமய கொள்கை, கட்டுப்பாடான குழு அமைப்பு, முரண்பாடுகள். ஏதாவது ஒன்றை பற்றிய தவறான கண்ணோட்டம் அல்லது கருத்து மாறா கருத்து. ஒருவர் மற்றொருவரை பாகுபாட்டுடன் நடத்துவது சமத்துவமின்மை. மக்களுக்கு எதிரான எதிர்மறையான செயல்கள் பாகுபாடு. தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா அவர்கள் எத்தனை ஆண்டுகள் சிறை சென்றார்? 27 ஆண்டுகள். நெல்சன் மண்டேலா விடுதலையான ஆண்டு 1990. தென்னாப்பிரிக்காவில் இருந்த இனநிற வெறிக்கு முடிவு கட்டியவர் நெல்சன் மண்டேலா. தென்னாப்பிரிக்காவில் உலகளவில் அமைதி நிலவவும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தில் முன்னோடியாகவும் திகழ்ந்தவர் நெல்சன் மண்டேலா. எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று கூறும் சட்டப்பிரிவு பிரிவு 15(1). இந்தியாவில் சமத்துவமின்மை மற்றும் சாதி பாகுபாட்டிற்கான மிக முக்கிய காரணம் சாதி முறை. சமுதாயமானது தொழில் அடிப்படையில் பல்வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்டிருப்பது டேஸ் எனப்படும் வர்ண சிரம முறை. டாக்டர் B.R. அம்பேத்கர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? பாபா சாஹேப். இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தவர் அம்பேத்கர். அம்பேத்கர் MA பட்டம் பெற்ற ஆண்டு 1915. அம்பேத்கர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் PhD பட்டம் பெற்ற ஆண்டு 1927. லண்டன் பொருளாதார பள்ளியில் டேஸ் பட்டம் பெற்றார். DSc. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அம்பேத்கர். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990. அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது அவரது மறைவுக்கு பின் வழங்கப்பட்டது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையேயான சுகாதாரம், கல்வி, பொருளாதாரம் மற்றும் அரசியல் ஏற்றத்தாழ்வுகளை குறிப்பது பாலின பாகுபாடு. மக்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு தனி நபரையோ அல்லது குழுவினரையோ சமத்துவமின்றி நடத்துவது மத பாகுபாடு. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் தருமபுரி 64.71%. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் அதிகமுள்ள மாவட்டம் கன்னியாகுமரி 92.14%. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகமுள்ள மாவட்டம் நீலகிரி. 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் இருக்காங்க. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் தருமபுரி. தருமபுரியில் 1000 ஆண்களுக்கு 946 பெண்கள் தான் இருக்காங்க. நாட்டின் நிர்வாகத்தை வழிநடத்தும் விதிகள் மற்றும் விதிமுறைகளின் தொகுப்பு அரசியலமைப்பு. அரசியலமைப்பின் எந்த பிரிவு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கிறது? பிரிவு 14. டேஸ் என்பது தீண்டாமையை ஒரு குற்றமாக காண்பதாகும். சமத்துவம். தீண்டாமை ஒழிப்பு. விதி 17. அப்துல் கலாம் பிறந்த வருடம் 1931. அப்துல் கலாம் இறந்த வருடம் 2015. APJ அப்துல் கலாம் எங்கு பிறந்தார்? ராமேஸ்வரம். APJ என்பதன் விரிவாக்கம் அவுல் பக்கீர் ஜெயினுல் அப்தீன். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம். மக்களின் குடியரசுத் தலைவர் என்று அழைக்கப்படுபவர் APJ அப்துல் கலாம். அப்துல் கலாம் பள்ளி படிப்பை முடித்தது ராமநாதபுரத்தில். பட்டப்படிப்பு திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரி. விண்வெளி பொறியியல் படிப்பு சென்னை தொழில்நுட்ப கல்லூரியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்தியா 2020. அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், தி லூமினஸ் ஸ்பார்க், மிஷன் இந்தியா என்ற புகழ்பெற்ற நூல்களை எழுதியவர் APJ அப்துல் கலாம். இந்தியாவின் ஏவுகணை மனிதன் என்று அழைக்கப்படுபவர் APJ அப்துல் கலாம். அப்துல் கலாம் பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு 1997. விஸ்வநாதன் ஆனந்த் எங்கு பிறந்தார்? சென்னை. விஸ்வநாதன் ஆனந்திற்கு சதுரங்க விளையாட்டை கற்றுக் கொடுத்தவர் அவருடைய தாயார். 5 வயதிலிருந்து கற்றுக் கொடுத்துட்டு இருப்பாங்க. விஸ்வநாதன் ஆனந்த் உலக சாம்பியனாக விளங்கிய ஆண்டுகள்
2000, 2007, 2008, 2010, 2012 தனது 14 வயதில் உலக இளையவர் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் விஸ்வநாதன் ஆனந்த். இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் 1998 கிராண்ட் மாஸ்டராக ஆயிருப்பாங்க. ராஜீவ்காந்தி கேல்ரத்னா விருது பெற்ற முதல் வீரர் விஸ்வநாதன் ஆனந்த். விஸ்வநாதன் ஆனந்த் நாட்டின் 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதினை பெற்ற ஆண்டு 2007. 2008 ஆண்டில் பிரான்சின் கேனஸ் நகரின் பாலிஸ்தேஸ் விழா போட்டிகளில் தனது முதல் கேரம் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் சே இளவழகி. 2008 ஆண்டில் தேசிய கேரம் சாம்பியன் போட்டியில் யாரை தோற்கடித்து சே இளவழகி வெற்றி பெற்றார்? ரேஷ்மி குமாரி. மாரியப்பன் தங்கவேலு எங்கு பிறந்தார்? சேலம். நான் பிற மாணவர்களை விட வேறுபாடு கொண்டவன் என நினைத்ததில்லை என்று கூறியவர் யார்? மாரியப்பன் தங்கவேலு. 2016 ஆண்டில் ரியோ பாரா ஒலிம்பிக் ஆண்கள் உயரம் தாண்டுதல் T42 போட்டியில் 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்றவர் மாரியப்பன் தங்கவேலு.